ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். பாசிப்பருப்பு இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஆடி வெள்ளிக்கு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு வச்சு செய்கிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் பாசிப்பருப்பை அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனையும் வரணும், அதே மாதிரி லேசாக நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் இதை நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு லேசாக செவந்து வந்துடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாம் வறுத்து வச்ச பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நெய்யில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 4.5 கப் அளவுக்கு தண்ணியும் பாலையும் கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை பாசிப்பருப்பை அடியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஒரு கரண்டி இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ மசிச்ச பாசிப்பருப்பை திரும்பவும் அடுப்பில் வச்சு இப்போ நாம் சூடு பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்து இதில் 2 ஸ்பூன் ரவையை வறுத்து சேர்த்துக்கங்க. வறுக்காத ரவையை சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. ரவை சேர்க்கும்போது இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ரவை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது லேசாக வெந்து வரட்டும். இது லேசாக வெந்து வரும்போதே கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. சாமி பிரசாதம் அப்படின்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வெந்து லேசாக சுருங்கி வரட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கல்கண்டு சரியாக இருக்கும். இனிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமாகவே இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட கல்கண்டு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்போட கல்கண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கல்கண்டுக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கல்கண்டு சேர்த்து கலந்து விடும்போது கொஞ்ச நேரத்துலேயே கல்கண்டு நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். கல்கண்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் இது கெட்டியாகட்டும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா ஒரு கடுகளகு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கோவிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரியே நல்ல வாசனையாக இருக்கும். பச்சை கற்பூரம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.